ஒரு நாட்டின் வளர்ச்சி பெண்களின் கைகளில் உள்ளது. தமிழ்நாட்டில் குறிப்பாக கிராமப்புறங்களில் நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த அரசு இந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. பெண்களின் சுயமுனைவு தன்மையை ஊக்குவிக்கவும் நீடித்த மாற்றத்தை வளர்க்கவும் தமிழக அரசு வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் TNRTPயை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் கிராமப்புற சமூகங்களை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெண்கள் தலைமையிலான சுய உதவிக்குழுக்கள், சுய உதவிக்குழு குடும்பங்கள் மற்றும் இளம் தலைமுறையை மையமாக கொண்டு செயல்படுகிறது. TNRTP 31 மாவட்டங்களில் உள்ள 120 வட்டாரங்களில் 3994 கிராம பஞ்சாயத்துகளில் பரவியுள்ளது. எண்ணற்ற கிராமப்புற குடும்பங்களை சென்றடைந்து பெண்கள் மற்றும் இளைஞர்களின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மாற்றத்தக்க முயற்சி ஒரு தனித்துவமான கூட்டாட்சியின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. சர்வதேச வங்கிகள் மற்றும் தமிழ்நாடு அரசு 70/30 என்ற நிதி விகிதத்தில் மொத்தம் 919.73 கோடி நிதியுதவியுடன் செயல்படுகிறது. TNRTPயின் முக்கிய தொலைநோக்கு பார்வைகளில் ஒன்று நிலைத்தன்மையை உறுதி செய்யும் அதே வேளையில் பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்துவதாகும். இந்த முயற்சியின் முக்கிய அங்கங்களில் ஒன்று சமூக பண்ணைப்பள்ளி பயிற்சி திட்டமாகும். வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் CFS பயிற்சிக்காக ரூபாய் 51.1 கோடி ஒதுக்கியுள்ளது. இதில் செய்முறை பயிற்சி மற்றும் பங்கேற்பாளர்களுக்கான சிறப்பு கருவிகளும் அடங்கும். இதுவரை தமிழ்நாடு முழுவதும் 6000 CFS பயிற்சி அமர்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. அவை பல்வேறு பொருட்களை உள்ளடக்கியதுடன் 1,82,337 விவசாயிகளுக்கு பயனளித்துள்ளன. இந்த பயிற்சிகள் ஒவ்வொரு புவியியல் பகுதிக்கும் ஏற்ற முக்கியமான பயிர்களை பொறுத்து திட்டமிடப்பட்டுள்ளன. உதாரணமாக, தமிழ்நாட்டில் நிலக்கடலை மிகவும் பொதுவான பயிர். அதனால் நிலக்கடலை CFS ஒரு முக்கிய பயிற்சி மையமாக உள்ளது. ஆனால் பயிற்சி அத்துடன் நின்றுவிடவில்லை. பண்ணை அடிப்படையிலான CFS பயிற்சியில் ஓலரிகல்ச்சர், புளோரிகல்ச்சர் மற்றும் பழ சாகுபடி போன்ற படிப்புகளும் அடங்கும். மேலும் மண் பரிசோதனை, நீர் பரிசோதனை, உரம் சரியான முறையில் பயன்படுத்துதல், ஈரப்பதம் கட்டுப்பாடு, ஊட்டச்சத்து மேலாண்மை மற்றும் மண் கடிதல் தடுப்பு போன்ற அத்தியாவசிய தலைப்புகளில் பயிற்சி அளிக்கின்றன. பண்ணை சார்ந்த திறன்களுக்கு கூடுதலாக TNRTPயின் அவுட்ஃபார்ம் பேஸ் பயிற்சிகளில் கால்நடை வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு மற்றும் கோழி வளர்ப்பு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவுட்ஃபார்ம் பேஸ் பயிற்சிகளில் தீவன மேலாண்மை, முதலுதவி, குடற்புழு நீக்கம், தடுப்பூசி மற்றும் நோய் கட்டுப்பாடு போன்ற முக்கியமான அம்சங்களை உள்ளடக்கியது. பெண்களுக்கு கால்நடைகள் மற்றும் கோழிகளை நிலையான முறையில் நிர்வகிப்பதற்கான அறிவை வழங்குகிறது. இந்த பயிற்சிகள் மூலம் பங்கேற்பாளர்கள் தங்கள் பொருட்களை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது, வயலிலும் வெளியிலும் உள்ள பிரச்சனைகளின் மூல காரணங்களை அடையாளம் காண்பது மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான சிறந்த நடைமுறைகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி ஆழமான புரிதலை பெறுகின்றனர். தமிழ்நாடு கிராமப்புற மாற்று திட்டத்தின் முயற்சிகளால் பெண்கள் தங்களது வாழ்க்கையை மாற்றுவதோடு மட்டுமல்ல, தங்கள் சமூகங்களுக்கான நிலையான எதிர்காலத்தை கட்டி எழுப்ப, வறுமையை நீக்கி பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்து தமிழ்நாட்டின் முழுவதும் நீடித்த மாற்றத்தை உருவாக்கி வருகின்றனர். நாம் ஒன்றாக இணைந்து கிராமப்புற தமிழ்நாட்டில் பெண்களுக்காக ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நாம் உருவாக்குகிறோம். மேலும் TNRTP போன்ற முயற்சிகளின் ஆதரவுடன் பொருளாதார சுதந்திரம் மற்றும் நிலைத்தன்மை அனைவருக்கும் சாத்தியமாகிறது. நிலையான நாளைக்கான பெண்களின் சுயமுனைவு தன்மையை ஆதரிப்பதில் எங்களுடன் இணையுங்கள்.